This is small p. நாம இன்னைக்கு addition theorem of probability பத்தி பார்க்க போறோம். அதாவது நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். இப்போ ஏவும் பியும் ஏதாவது இரு நிகழ்ச்சிகளாக இருந்தால் a and b are any two events, then p of a union b என்ன அப்படின்னா p of a சேர்ப்பு b சமம் p of a plus p of b minus p of a வெட்டு b. அதாவது probability of A union B is equal to probability of A plus probability of B minus probability of A intersection B. If A, B and C are any three events, அதாவது A, B மற்றும் C ஏதாவது மூன்று நிகழ்ச்சிகள் எனில் நமக்கு P of A சேர்ப்பு B சேர்ப்பு C சமம் P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B வெட்டு C minus P of A வெட்டு C plus P of A வெட்டு B வெட்டு C அப்படிங்கற ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதாவது P of அதாவது probability of A union B union C is equal to probability of A plus probability of B plus probability of C minus probability of A intersection B minus probability of B intersection C minus probability of A intersection C plus probability of A intersection B intersection C. அதுவே if A and B are mutually exclusive events, ஒருவேளை A மற்றும் B ஆனது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியாக இருந்தால் அதுல P of A சேர்ப்பு B கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா P of A plus P of B. ஏன்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி அப்படின்னா நமக்கு இங்க A intersection B யோட மதிப்பு நல் செட்டாக வரும். அதாவது A வெட்டு B ஏ இல்லாம இருக்கும். அப்ப P of A சேர்ப்பு B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P of A யும் P of B யும் கூட்டினா போதும். So P of A union B is equal to P of A plus P of B அப்படிங்கற ஃபார்முலா அப்ளை பண்ணி நாம அதனுடைய probability கண்டுபிடிக்க முடியும். Example 8.26 P of A சமம் 0.37 P of B சமம் 0.42 P of A வெட்டு B 0.09 எனில் P of A சேர்ப்பு B காண்க. அதாவது if P of A is 0.37 P of B is 0.42 and P of A intersection B is 0.09, find P of A union B அப்படினு கேட்டிருக்காங்க. நமக்கு P of A union B யோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுத போறோம். from the addition theorem of probability P of A plus P of B minus P of A intersection B என்பது நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் இல்லைங்களா? அதனுடைய ஃபார்முலா நாம எழுதிட்டோம். நம்ம P of A union B தான் கண்டுபிடிக்கணும். P of A கொடுத்திருக்காங்க, P of B கொடுத்திருக்காங்க, P of A intersection B கொடுத்திருக்காங்க. சோ அதனோட வேல்யூஸ் அங்கங்க நாம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So 0.37 plus 0.42 minus 0.09 அப்படிங்கிறது. சோ இது ரெண்டையும் கூட்டிக்க போறோம். பாருங்க 0.37 யும் 0.42 ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு 0.79 கிடைக்குது. சோ 0.79 ல இருந்து 0.09 கழிக்கணும் அப்படினா பாருங்க 0.09 கழிக்கணும்னா 9 ல 9 போச்சுனா 0 and 7 அப்படி வருது. அப்ப நமக்கு இது 0.70 னு P of A union B நம்ம ஆன்சரா எழுதலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படினா இங்க புள்ளிக்கு அப்புறம் நம்பருக்கு அப்புறம் 0 வந்திருக்கு. பாருங்க இந்த புள்ளிக்கு அப்புறம் நம்பருக்கு அப்புறம் 0 வந்திருக்கு. அதனால அது போடலாம், போடாமையும் விட்டுறலாம். சோ இதுவும் நமக்கு ஆன்சர். Example 8.27 What is the probability of getting either a king or a queen in a single draw from a well shuffled pack of 52 cards? அதாவது நன்கு களைத்து அடுக்கி வைக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டை எடுக்கும்போது அது ஒரு ராஜாவாகவோ அல்லது ராணியாகவோ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு முதல்ல எழுத போறோம். Total number of cards is 52. அதாவது மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை 2 அப்படின்னு தெரியும். இப்போ நமக்கு ஒரு ராஜா அல்லது ராணி பாருங்க, ஒரு ராஜா அல்லது ராணி either or அப்படினாவே நம்ம இதுக்கு முன்னாடி ஆருக்கு முன்னாடி இருக்கிறது ஏனும் ஆருக்கு பின்னாடி இருக்கிறது பீனும் வெச்சுக்கணும். அல்லதுக்கு முன்னால இருக்கிறது ஏனும் அல்லதுக்கு பின்னால இருக்கிறது பீனும் வெச்சுக்க போறோம். சோ ராஜாவின் எண்ணிக்கை, ராசா சீட்டுகளின் எண்ணிக்கை
number of king cards. நமக்கு எத்தனைங்க 4 ராஜா இருக்குமா, 2 சிகப்பு ராஜா 2 கருப்பு ராஜான்னு மொத்தம் 4 ராஜா. எண்ணிக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம், அதனுடைய நிகழ்தகவு எழுத போறோம். சோ probability of இதை ஏன்னு வெச்சுக்கிறோம். சோ probability of getting king cards. ராஜா கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, P of A வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா N of A by N of S. நமக்கு N of A ங்கிறது இந்த 4, N of S அப்படிங்கிறது இந்த 58. சோ ஸ்ட்ரைட்டா 4 by 52 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதே மாதிரி தான் ராணிக்கு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் குயின் கார்ட்ஸ் எவ்வளவுன்னு தெரியும் நமக்கு 4 அப்படின்னு. அதுவே ராஜா சீட்டுகளின் எண்ணிக்கை ராணி சீட்டுகளின் எண்ணிக்கை 4. முதல்ல எண்ணிக்கை எழுதிட போறோம், அப்புறம் நிகழ்தகவு கண்டுபிடிக்க போறோம். சோ நம்பர் ஆஃப் குயின் கார்ட்ஸ் 4, ராணி சீட்டுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 4ன்னு தெரியும். ராணி சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு தமிழ்ல எழுதிக்கிறோம். சோ எத்தனை அப்படின்னா 4 by 52. சீட்டுகளின் எண்ணிக்கை 4, அப்ப மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கையால அதை வகுப்போம் இல்லைங்களா, அப்ப 4 by 52 அப்படின்னு கிடைக்குது. நம்ம இப்ப P of A union B கண்டுபிடிக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அல்லதுன்னு வந்தா முன்னால இருக்கிறது A பின்னால இருக்கிறது B, அல்லதுக்கு வந்து யூனியன் ஆபரேஷன் அர்த்தம், சேர்ப்பு அப்படின்னு அர்த்தம். சோ A சேர்ப்பு B கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா P of A plus P of B. இதுல A intersection B இருக்கு, அதாவது A வெட்டு B இருக்கு. ஆனா வெட்டுனாவே உங்களுக்கு தெரியும் ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது. ராஜா அப்படிங்கிறது தனியா 4 சீட்டு, ராணிங்கிறதும் தனியா 4 சீட்டு. இதுக்கு ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷனே கிடையாது இல்லைங்களா, அதனால வெட்டு இதுக்கு ரெண்டும் இல்ல அப்படின்றதுனால நம்ம P of A சேர்ப்பு B P of A plus P of B அப்படின்ற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். So P of A is 4 by 52. அதே போல P of B 4 by 52. நம்ம இது ரெண்டையும் கூட்டும்போது 8 by 52 கிடைக்குது. ரெண்டால அடிக்க முடியும், 4 by 26. மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணா 2 by 13. இதனோட ஃபைனல் ஆன்சர் A union B is 2 by 13 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. Example 8.28. 2 dice are rolled together. Find the probability of getting a doublet or a sum of faces as 4. அதாவது இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன, இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் இந்த R இருக்கு பாத்தீங்களா, இந்த R பாத்துக்கணும். இந்த R க்கு முன்னாடி இருக்கிறத ஏனும் R க்கு பின்னாடி இருக்கிற sum of the faces as 4ங்கறத B யும் எடுத்துக்கணும். இந்த R அப்படினா யூனியன் அர்த்தம், and அப்படினா இன்டர்செக்ஷன் அர்த்தம். சரிங்களா, அதாவது அல்லதுக்கு முன்னால இருக்கிற இந்த முகமதிப்புகள் சமமாக அப்படிங்கிறது ஏவாகவும், முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக அப்படிங்கிறது B ஆகவும், அல்லது அப்படிங்கிறது சேர்ப்பாகவும் வச்சுக்கிட்டு நம்ம A சேர்ப்பு B, அதாவது P of A சேர்ப்பு B, P of A union B கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். சோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி A எது வச்சுக்கணும் பாருங்க, let A be an event of getting doublet அப்படின்னு இங்கிலீஷ்லயும், தமிழ்ல A என்பதை நம்ம கேள்வியிலே இருக்கு பாருங்க, A என்பதை இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்கும் நிகழ்ச்சி என்க. இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்கும் நிகழ்ச்சி என்க. ஆனா இதெல்லாம் எதுல இருந்து அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எதுல இருந்து அப்படின்னா இரண்டு பகடைகள், அதாவது when two dice are rolled. நமக்கு தெரியும் அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பாருங்க 6 × 6 நமக்கு 36 அப்படின்னு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் n of s = 36 அப்படின்னு எழுதிக்கிறோம். பாருங்க அது இங்க இருக்கு. நமக்கு டபுளட் அப்படின்னா ரெண்டும் ஒரே நம்பரா இருக்கக்கூடியது எது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இது போடணுங்கிற அவசியமே இல்லை, உங்களுக்கே நல்லாவே தெரியும். 1,1 2,2 3,3 4,4 5,5 அப்படின்னு. சோ a = நம்ம அதை எழுதிக்க போறோம் 1,1 2,2 3,3 4,4 5,5 and 6,6ங்கிற இந்த 6 ஈவென்ட்ஸ். சோ n of a is 6. உடனே p of a கால்குலேட் பண்றோம். நமக்கு n of a by n of s அப்படின்னு
6/36 னு கிடைக்கும். இத சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். இட்ஸ் a single question. நம்ம இங்க branches-ஆ கொடுக்க கிடையாது. அதனால இத நம்ம அப்படியே வெச்சுக்க போறோம். சுருக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்து பாருங்க. r க்கு அப்புறம் இருக்கிறது b ஆ வெச்சுக்கணும் இல்லீங்களா? So let b be an event of getting the sum of faces as 4 அப்படினு கேள்வியே கொடுத்திருக்காங்க பாருங்க. the sum of faces as 4 அப்படிங்கறத நம்ம வெச்சுக்கிறோம். அதுவே தமிழாக இருந்தால் b என்பதை பாருங்க முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக இப்போ முகமதிப்புகளின் கூடுதல் 4 கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ என்ன b அப்படினா எது ரெண்டு கூட்டினா 4 கிடைக்குமோ அதுதான் b. நமக்கு பாருங்க 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 கிடைக்கும், 2ஐயும் கூட்டினா 4 கிடைக்கும், 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4 கிடைக்கும். வேற எதை கூட்டினா 4 கிடைக்கும்னு பார்த்தா வேற எதை கூட்டினாலும் நமக்கு 4 கிடைக்காது. சோ பாருங்க 1, 3, 2, 2 and 3, 1 னு இந்த மூணு ஈவன்ஸும் so n of b is 3. உடனே நம்ம p of b கால்குலேட் பண்ண போறோம். so p of b is equal to n of b by n of s. n of b 3, n of s 36. இதையும் இப்படியே இருக்கட்டும், சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா பாருங்க இந்த 2, 2 இதுலயும் வந்திருக்கு, இதுலயும் வந்திருக்கு. அதனால பாருங்க a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு a-வுக்கும் b-க்கும் பொதுவா உள்ளது. பாருங்க இந்த 2, 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ அத 2, 2 னு எழுதிக்கிறோம். சோ n of a intersection b எத்தனை உள்ள இருக்குன்னு பார்த்தா 1. சோ 1. உடனே p of a intersection b கண்டுபிடிக்கிறோம். சோ n of a intersection b by n of s என்ன அப்படினா 1/36 னு கிடைக்குது. இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா p of a union b கண்டுபிடிக்கணும். பாத்தீங்களா? doublet or a sum of faces. அப்ப a union b கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சோ நாம a union b ஃபார்முலா எழுத போறோம். n of p of a plus p of b minus p of a intersection b அப்படினு. பாத்தீங்களா இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 6/36 plus 3/36 minus 1/36. அதனால தான் நான் உங்களை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இத சுருக்க வேண்டாம்னு சொன்னேன். ஏனா சுருக்கும்போது மறுபடியும் இங்க வந்தோம்னா மறுபடியும் நம்ம மீகோமா கண்டுபிடிச்சு தான் நம்ம இத வந்து சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா பாருங்க இந்த டினாமினேட்டர் ஒரு வாட்டி 36 னு எழுதிட்டு இந்த நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்றதும் சப்ட்ராக்ட் பண்றதும் பண்ணா போதும். 6 3 கூட்டுங்க 9, 9ல 1 போச்சுனா 8 ன்னு வந்துருது. சோ நம்ம ஸ்ட்ரைட்டா இத பண்ணிட்டோம். மேலையும் கீழே 2 ஆல் அடிக்க முடியும். 4 by நமக்கு 1 8 ன்னு வருது. மறுபடியும் 2 ஆல் அடிக்கலாம். 2/9 ன்னு கிடைக்குது. So therefore p of a union b is 2/9 is the answer for this example question 8.28. Example 8.29. If a and b are two events such that p of a is 1/4, p of b is 1/2 and p of a and b is 1/8. Find p of a or b. Second question p of not a and not b. அதாவது a மற்றும் b ஆகியவை p of a இரு நிகழ்ச்சிகள் எனில் a மற்றும் b ஆகியவை இரு நிகழ்ச்சிகள் எனில் p of a சமம் 1/4, p of b சமம் 1/2 மற்றும் p of a மற்றும் b சமம் 1/8 என இருக்குமாறு அமையும் இரண்டு நிகழ்ச்சிகள் எனில் பின்வருவனவற்றை காண்க. p of a அல்லது b p of a யும் இல்லை மற்றும் b யும் இல்லை. இதுல நமக்கு என்ன விஷயம் அப்படினா நமக்கு சிம்பல்ஸ் போட்டு கொடுக்காம வார்த்தைகள் வேர்ட்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறது என்ன அப்படிங்கறத தெளிவா இருக்கணும்ங்கிறதுனால கொடுத்திருக்கிறதை எடுத்து எழுத போறோம். பாருங்க p of a நமக்கு 1/4 ன்னு கொடுத்துட்டாங்க. p of b is 1/2 அப்படினு கொடுத்துட்டாங்க. இதுல p of a and b அப்படினு இருக்காங்க. and அப்படிங்கற வார்த்தை நமக்கு இன்டர்செக்ஷன் வெட்டை குறிக்கும். மற்றும் and அப்படினு இங்கிலீஷ்ல சொல்வாங்க. அதுவே தமிழ்ல இந்த மற்றும் அப்படிங்கற வார்த்தை இந்த வெட்டை குறிக்கும். இன்டர்செக்ஷன் ஆஃப் தி two events, அதாவது இரு கணங்களின் வெட்டு. அப்ப இரு நிகழ்ச்சிகளின் வெட்டை தான் இது குறிக்குது. அப்ப நம்ம மற்றும்னு பார்த்தோம்னா அதாவது இங்கிலீஷ்ல and னு பார்த்தோம்னா இன்டர்செக்ஷன் ஆஃப்
நமக்கு மற்றும்னு தமிழ்ல பார்த்தோம்னா இந்த வெட்டுக்குறியும் போடணும். ஸோ A இன்டர்செக்ஷன் B யோட மதிப்பு 1/8ன்னு கிடைக்குது. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா P of A or B அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. அதாவது A அல்லது B அப்படிங்கிறது தமிழ்ல கொடுத்திருக்காங்க. அல்லது அப்படின்னா நமக்கு சேர்ப்பு அப்படின்னு அர்த்தம். P of A சேர்ப்பு B அப்படின்னு அர்த்தம். அதாவது ORனா யூனியன் சைன், அல்லதுங்கிறதுக்கு நமக்கு சேர்ப்பு குறியீடு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ P of A யூனியன் B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B அப்படின்றது. ஸோ ஒவ்வொன்றோட வேல்யூ நமக்கு தெரியும், அதனால அதை போட்டு அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். 1/4 plus 1/2 minus 1/8. நமக்கு இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய இந்த பெரிய நம்பர் தான் நமக்கு இதனுடைய மீபோமா, அதாவது LCM of 4, 2 and 8 is 8 அப்படின்னு தெரியும். இது 8 ஆகணும்னா மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கணும். அதே போல இது 8 ஆகணும்னா மேலையும் கீழையும் 4ஆல பெருக்கணும். and it is already 8 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ கீழே 8 ஆனதுனால இது ரெண்டையும் கூட்டுங்க 6, 6ல 1 போச்சு அப்படின்னா நமக்கு 5/8 அப்படின்னு P of A union B கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் क्वेश्चन என்ன இதுல அப்படின்னா P of not A and not B, அதாவது ஏயும் கிடையாது ஏயும் இல்லை, அதே மாதிரி பியும் கிடையாதுன்னு இருக்காங்க, மற்றும் பியும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. இது கூட அர்த்தம் முதல்ல நமக்கு புரியணும். நம்ம கணங்களுக்கு போவோம் பாருங்க. இது ஒரு அனைத்து கணம், அதாவது யூனிவர்சல் செட். இதுக்குள்ளார ஏன்ற ஈவெண்ட்டும் இந்த பி அப்படின்ற ஈவெண்ட்டும் நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ கிடையாது அப்படின்னா பாருங்க, இந்த வட்டத்தை தவிர இந்த ஏவை தவிர மீதி இருக்கிற எல்லாமே நாம எப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி, அதாவது ஏவை தவிர ஏ கிடையாதுன்னு போது ஏவை தவிர மீதி இருக்கிறது எல்லாம் அப்படிங்கிறது நாட் ஏக்கு அர்த்தம் ஏ இல்லைன்னா. மற்றும் அப்படிங்கும்போது அண்ட் பியும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அப்போ பியை விட்டுட்டு மீதி எல்லாம்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட். அப்போ இது பியை விட்டுட்டு மீதி எல்லாங்கிறத இப்படி குறிப்பிடுவோம் பாருங்க. ஸோ நம்ம வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்படி குத்து கோடுகளாக போடுறோம், செங்குத்து கோடுகள். நமக்கு இந்த சதுர பாக்ஸா வருது பாருங்க, இதெல்லாம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த சதுரமா பாருங்க, இந்த மாதிரி செக்டு பாக்ஸஸ் வர்றதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இது என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது A யூனியன் B the whole dash அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? A சேர்த்து B the whole dash அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா அதை நம்ம முதல்ல பாருங்க. P of ஏயும் இல்லைங்கிறத ஏ டேஷ்னும் பியும் கிடையாதுங்கிறது பி டேஷ்னும் மற்றும்ங்கிறதுக்கு இன்டர்செக்ஷன் அண்ட் நாட் ஏ நாட் பி, அதுக்கு இப்படி ஒரு ரெப்ரசன்ட், அண்டுக்கு வந்து இப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன். அப்போ இதனோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா P of A union B the whole dash இப்படியும் போடலாம், அல்லது இந்த பிராக்கெட் வெளியே இந்த மாதிரி டேஷும் போடலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் 1 minus P of A union B அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியும் P of A union B plus P of A union B the whole dash is equal to 1 அப்படின்னு தெரியும். நமக்கு இப்போ இது கால்குலேட் பண்ணனும்னா இது அந்த பக்கம் எடுத்துட்டு போய் தான் நம்ம இந்த ஃபார்முலா, அதாவது P of A union B the whole dash சமம் 1 minus P of A union B என்ற ஃபார்முலா எழுதியிருக்கோம். நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் 1 minus P of A union B ஓட வேல்யூ நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் 5/8 அப்படின்னு. ஸோ இது பாருங்க 8 minus 5/8 நமக்கு இது 3/8 ஆன்சர் கிடைக்குது ஃபார் P of A union B the whole dash. இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம், நம்ம ஒரே மாதிரி குறியீடை பயன்படுத்திக்கலாம் the whole dash. ஸோ நம்ம வந்து கேட்டிருக்கிற கேள்வியை ஃபைனலாக மறுபடியும் எழுதி அதோட ஆன்சர் எழுதலாம். அதாவது P of not A and not B, அதாவது P of Aயும் இல்லை மற்றும் Bயும் இல்லை, Bயும் இல்லை அப்படின்றதுக்கு ஆன விடை நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா 3/8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான்.